ஏங்க உதயநிதிங்கிறவர் 10 படத்துக்கு மேல ஹீரோவா நடிச்சிருக்காருங்க. நடிகர்களால் தலைமை பண்புகள் அவர்களுக்கு அரசியலில் இருக்காதுன்னு சொல்லி, அப்போ உதயநிதி அரசியலில் வந்ததோ இல்ல துணை முதல்வராக இப்பொழுது இருப்பதோ திருமாவுக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிற அர்த்தம் தானே? அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அவரு என்ன நினைப்பாருன்னா, எல்லாரும் நம்ம விஜய சொல்றதா நினைப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள நம்ம அப்படியும் நினைக்கலாம் இல்லையா? அவரு இனிமேல் ஒரு செந்தில் பாலாஜின்னு சொன்னா கூட கெஜெட்லயே ஒத்துக்க மாட்டாங்க. தேர்தல் ஆணையமே நீங்க இல்லைங்க, அது 10 ரூபா பாலாஜின்னு ஃபில்அப் பண்ணுங்க, அப்போ அவங்களுக்கு நாமினேஷன். ஆனால் இதில் அவர் சொல்றது தமாஷா இருக்கு. என்ன தேர்தல் நிறுவக்கூடாது என்பதுதான் ஊழல் வழக்கு போட்டாரு. இந்த ஊழல் வழக்கு போட்டதே திமுக தான். யார் முதல்வராக இருந்தாலும், ஸ்டாலினாக இருந்தாலும், உதயநிதி அவர்களாக இருந்தாலும், அவர்கள் எல்லாருமே நிழல் முதல்வர் தான். நிஜ முதல்வர் யாரு? உடுமலையில் சந்தேகத்தின் பேரில் விசாரணை செய்யப்பட்ட பழங்குடியின மாரிமுத்து வன ஊழியர்களால் படுகொலை செய்யப்பட்டுள்ளாரு. லாரியா வெட்டி போவோம் மரம், அதெல்லாம் காசு வாங்கிட்டு விட்டுருவாங்க. இது மாதிரி 1-2 ஒரு மரம் வெட்டி ஏதோ வீட்டில் அவனுக்கு கூரைக்கு போடணும், அந்த குறுக்க போடணும், உத்தரம் போடணும்னு ஒரு மரம் வெட்டுறான் பாருங்க. ஆமாம், அவனை பிடிச்சி கொண்டு இந்த பூரா மரம் வெட்டின கேஸ் பூரா அவன் தலை கட்டுறது, இந்த மாதிரி ஏதோ நடந்திருக்கு. அப்போ அடிக்கும் போது அவன் செத்து போயிட்டான். இந்த காவல்துறை, இந்த கஸ்டோடியல் டெத்துன்னு சொல்லக்கூடிய அந்த காவல்துறை, இந்த மாதிரி மரணங்கள் அதிகமாகும். அந்த பொண்ணு உடல் ரீதியா துன்புறுத்தப்பட்டதுன்னு கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர்ல இருக்கும்போது, உடல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதற்கு ஏதாவது அடையாளங்கள் இருக்கான்னு பார்க்க வேண்டியது யாரு? காவல்துறை தானே. அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது, அவங்க உடல் அந்த உடற்கூறு பரிசோதனை பண்ணும்போது காயங்கள் பட்டிருந்தாலோ உள்காயங்கள் இருந்திருந்தாலோ அது தெரிந்திருக்கும். அதை பற்றி எந்த விவரங்களும் காவல்துறை ஆமான்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. அதைத்தான் உயர்நீதிமன்றம் சுட்டி காட்டி. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் ரெடியா இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. கேள்விகளை கேட்டலாமா சார்? கேட்டுருங்க சார். கேள்விக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட். இந்த காலத்து இளைஞர்கள் அந்த தாடி வச்சா உங்கள் வயதை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. அது ஏன்? நீங்களும் நல்லா எல்லாருமே அந்த வளன்னு சேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லை, அது ஒன்றும் இல்லைங்க. எங்கள் காலத்து மனிதர்களா? ஆமாம், நாங்கள்லாம் வயதானவர்கள்னு சொல்ல முடியாது. நாங்கள் கொஞ்சம் வயதான இளைஞர்கள், அவ்வளோதான். அந்த வகையில் 2 விஷயம். எப்போ தாடி வைக்கணும்னா, இந்த காதலில் தோல்வி, இந்த மாதிரி ஏதாவது சோகமான விஷயத்தில் மட்டும்தான். அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா ஜெமினி நேச மற்ற போதெல்லாம் மழமழன்னு வருவார். ஒரு உதாரணம் காதல் மன்னன்னு சொல்லக்கூடிய அந்த நடிகர், அதுக்காக சொல்கிறேன். அதே சமயத்தில் ஏதாவது கொஞ்சம் காதலில் ஒரு தோல்வி, ஒரு பின்னடைவு, ஒரு ஊழல் அப்படின்னா ஒரு தாடி வச்சுக்கிறது. ஆக இந்த தாடிக்கும் சோகத்திற்கும் ஒரு பிணைப்பு இருந்தது. வருத்தமாக இருக்காரு, தாடி வச்சிருக்காரு. இல்லை கொஞ்சம் வேற மாதிரி பார்க்க போனால், இந்த ஆளு கொஞ்சம் சோம்பேறி. உங்களை சொல்லலைங்க, நான் பொதுவாக சொல்கிறேன். நான் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டேன். இல்லை, அதாவது சோம்பேறி. காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு, இல்லை குளிக்கிறதுக்கு முன்னால் ஷேவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஆளுக்கு பொறுமை இல்லை. அதனால் ஆக ஒன்று வருத்தத்துலேயோ சோகத்துலேயோ இருக்கார், இல்லை சோம்பேறி. இப்படிப்பட்ட ஒரு 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 நம்பிக்கை, அப்படி ஒரு நினைப்பு எங்களுக்கு இருந்தது. அதை இப்போ நாங்கள் தவிடுபடி ஆக்கிட்டோமா? நீங்கள் தவிடுபடி ஆக்கிட்டீங்க. இப்போ இதில் எங்கே எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, இப்போ ஒரு சினிமா பார்க்குறோம், அதில் பார்த்தா முன்னால நம்ம எப்படி வருவோம், சினிமா பளபளன்னு எம்ஜிஆரோ சிவாஜியோ ஜெமினியோ யார் வராங்களோ பளபளன்னு வருவாங்க. சோகமான காட்சிகளில் தாடி வச்சுட்டு வருவாங்க. இப்போ அதெல்லாம் அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்ட ஹீரோக்கள். இப்போ வர்றது பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தில் வந்தவர் இன்னொரு படத்தில் வந்தவர் இவர் பேர் என்ன அப்படின்னு கேட்குற மாதிரியே போச்சு. ஆமாம், அவ்வளோ பெரிய ஆளுமைகள் இருக்காங்க. இப்போ விஜய் இருக்காரு, அஜித் இருக்காரு, தனுஷ் இருக்காரு, விக்ரம் இருக்காரு, சூர்யா இருக்காரு, விஜய் சேதுபதி இருக்காங்க. புதுசு புதுசாக படங்கள் வரும்போது பரவாயில்ல, எல்லாருமே தாடி வச்சிருக்காங்க. இதுல இவர் எந்த படத்தில் வந்தார்? அவரா
ஒரே மாதிரி ஒரு படத்தில் இப்போ நான் ஏதோ ஒரு ஹிந்தி படம் பார்த்தேன் ஓடிடியில், பார்த்தா அதில் ஒரு 4-5 பேர் இதே மாதிரி ஒரே மாதிரி தாடி வச்சுருக்கான். வில்லனும் அதே மாதிரி தாடி வச்சுருக்கான், ஹீரோவும் அதே மாதிரி தாடி வச்சுருக்கான், ஹீரோவுக்கு கூட வந்து செகண்ட் ஹீரோ வரவனும் அதே மாதிரி தாடி வச்சுருக்கான். இதில் அவங்க இப்போ அந்த கேரக்டர் பேர் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, நடிகர் பேர் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. நம்ம அந்த காலத்தில் எங்கள் காலத்தில் வந்து நடிகர் ஒன்று மனசில் உணர்வில் நிற்பாங்க. சரி, இப்போ கூட பேசும்போது எம்ஜிஆர் இந்த இடத்துல என்ன வசனம் பேசினார், சிவாஜி வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன், ஜெமினி இப்படி சொல்லும்போது எஸ்எஸ்ஆர், இப்படி நடிகர்கள் உணவில் இருந்தாங்க. சில சமயம் வந்து நடிகர்களை தாண்டி அந்த கதாபாத்திரங்கள் வந்து நினைவில் இருந்தது. இப்ப கதாபாத்திரமும் நினைவில் இல்லை, நடிகர்களும் நினைவில் இல்லை. அதனாலதான் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, தாடி வச்சா பிடிக்க மாட்டேங்குதுங்க, இல்ல புரிய மாட்டேங்குது, அவ்வளவுதான் விஷயம். இல்ல சார், அந்த பெரியாட்டில் எல்லாமே எங்க ஒரு பொண்ணு பார்க்க போனா கூட இது என்ன தாடி வச்சுக்கிட்டு, பொண்ணு தாடி வச்சாதே மாப்பிள்ளைய பிடிக்குங்குது. பொண்ணோட அப்பா தாத்தா எல்லாம் என்ன தாடின்னு கேட்டா அந்த பையன் என்ன பண்ணுவான்னு சொல்லுங்க. ஒன்றும் பண்ண வேணாம், கல்யாணம் பண்ற வரைக்கும் தாடி இல்லாம இருங்க, அப்புறம் எப்படியும் அதுக்கப்புறம் பொண்டாட்டி பேச்சு தான் கேட்க போறீங்க, அப்புறம் தாடி வச்சுக்க வேண்டியதானே, அவ்வளவுதானே, முடிஞ்சு போச்சு. இல்ல சிம்பிள் தானே. சரி சார், முதல் கேள்வி மதுரையில இருந்து ஆரம்பிச்சிருவோம். வடிவேல் கேட்கிறார், தலைமை பண்பில்லாமல் நடிகர்களால் அரசியலில் தாக்கு பிடிக்க முடியாது என்கிறாரே திருமா. தலைமை பண்பு இல்லாமல் நடிகர்களால் அரசியல்ல தாக்கு பிடிக்க முடியாதான். ஐயோ, என்னாச்சு சார், யார சொல்றாரு? நடிகர்கள் இல்லைங்க, அவர் திமுக கூட்டணியில் இருக்காரு, அடிக்கடி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் திமிர்றாரு, அடங்க மறுக்கிறாரு, டக்குன்னு அறிவாலயம் போனா அப்புறம் அது அடங்கிடுறாரு, அது ரைட்டு, அடங்க மறுக்கிறேன்னு சொல்றாரு, ஆனா அப்புறம் அடங்கி போயிடுறாரு. ஆனா எப்போ அடங்குவாரு, எப்போ வந்து விசும்புவாரு, எப்போ வந்து அப்படி கொஞ்சம் அதை கொஞ்சம் சிலிர்த்து நிற்பாருங்கிறது தெரியல. இப்படி இருக்கும்போது அவர் இப்படி பேசுறாரு, அவங்க தப்பா நினச்சிக்க மாட்டாங்களா? நம்ம அண்ணனா அந்த இவங்கெல்லாம் இருப்பாங்களே, யாரு சார், இந்த மேடையில் ஒருத்தர் திட்டிக்கிட்டாங்களாங்க, என்னமோ அறிவாலயம் நம்ம வேற எதுவுமே சொல்லக்கூடாது. நீங்க அவங்க எப்படி வேணாலும் ஒருத்தர் திட்டிப்பாங்க, முட்டா பைய கிட்டா பைய, நம்ம அதுக்காக வந்து அதை போய் வந்து அப்படி சொல்ல முடியுமா? நம்ம அறிவாலயம், நம்ம அது சொல்றது மரியாதையா அறிவாலயம் தான் சொல்லணும். அது அது அறிவு இருக்கு இல்ல, அதை பத்தி நமக்கு என்ன ஆராய்ச்சி வேண்டிய? அறிவாலயம் குவித்துக் கொள்ளும், அறிவாலயம் குவித்துக் கொள்ளாதா? தலைமை பண்பு, அவர் என்ன சொல்றாரு, தலைமை பண்பு இல்லாட்டி நடிகர்களால். ஏங்க உதயநிதிங்கிறவர் வந்து 10 படத்துக்கு மேல ஹீரோவா நடிச்சிருக்காருங்க. அந்த 10 படத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 படமாவது நல்ல இட்டு படங்க. சந்தானம் நடிச்சதா? சந்தானத்தினால நடிச்சது, சந்தானத்தோட நடிச்சது, அது ஜெயிச்சா ரைட்டு. அப்போ நடிகர்களால் வந்து தலைமை பண்புகள் அவர்களுக்கு அரசியலில் இருக்காதுன்னு சொல்லி, அப்போ உதயநிதி அரசியலில் வந்ததோ இல்லை துணை முதல்வராக இப்பொழுது இருப்பதோ திருமாவுக்கு வந்து இஷ்டம் இல்லை அப்படிங்கிற அர்த்தம் தானே? அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க வேற ஏதாவது புரிஞ்சுக்கிறீங்களா? அப்படித்தான் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்களா நீங்க? அப்ப ஏன்னா வந்து அவருக்கு, ஏன்னா வெளியே உள்ளதை விட உள்ள இருக்கிறது தானே நமக்கு நல்லா தெரியும். நம்ம வீட்டுக்குள்ள உள்ளது தான் நமக்கு அதிகமாக தெரியும். எதிர் வீட்டு ஜன்னல்ல வந்து ஏதோ ஜன்னல்ல பார்க்கறது மட்டும்தான் நமக்கு தெரியும், அது ஓரளவுக்கு தெரியும், ஃபுல்லா தெரியாது, முழு காட்சி தெரியாது. முழு காட்சி கூட்டணி, நம்ம ஒரே கூட்டணி வீட்டில் இருக்கோம், அங்கே தான் தெரியும். அப்போ தலைமை பண்பு இல்லைன்னா நடிகர்களால் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, துணை முதல்வர் உதயநிதியால் ரொம்ப வருஷம் வந்து திமுகவை கட்டி காக்க முடியாது, திமுக ஆட்சியில் ரொம்ப நாள் இருக்க முடியாது, இப்படி சொல்கிறாரோ அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. கூட்டணியில் இருந்துக்கிட்டு துணை முதல்வராக இருக்கிறவரை பார்த்து அவர் என்னதான் நடிப்பு துறையிலிருந்து வந்தவராக இருந்தா கூட அப்படி அவர் சொல்றதை வந்து நம்ம வந்து ஆட்சேபிக்கிறோம், வன்மையா கண்டிக்கிறோம். நம்ம அண்ணன் திருமா வந்து என்ன, அவருக்கு உள்ளுக்குள்ளே எரிச்சல் இருக்கும். போன அவர் சொன்னதை பார்த்துட்டு நான் விஜய சொல்றாருன்னு நினைச்சிட்டேன் சார். அதாவது விஜய சொல்லக்கூடாதுன்னு நம்ம சொல்லல, அவர் சொல்றது அவருடைய விருப்பம். மனசுக்குள்ள வந்து நினைச்சுக்கிட்டு சொல்லுவாரோ. அவரு என்ன நினைப்பாருன்னா, எல்லாரும் வந்து நம்ம விஜய சொல்றதா நினைப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள நம்ம வந்து அப்படியும் நினைக்கலாம் இல்லையா? விஜய சொல்ற மாதிரி ஒரு சாக்குல அவர் வந்து உதயநிதியை சொல்கிறாரோ என்று சந்தேகம் வருது. ஏன்னா இப்போ விஜய் வந்து நடிகராக வந்து வந்துட்டாரு, போனார், வந்தாரு, அவர் வந்து தலைமை பண்பு இல்லை அப்படின்னு சொன்னால், அப்போ விஜய்க்கு தலைமை பண்பு இல்லைன்னு இவருக்கு எப்படி தெரியும்? நீங்க கூட இருந்து பாத்தீங்க, நீங்க கூட இருந்து பாத்தீங்களா? நீங்க அவர் கூட்டணியில போனீங்களா? இல்ல அவர் கூட எலெக்ஷன்ல ஒன்னா போய் நின்று இருக்கீங்களா? அவர் கூட பழகி இருக்கீங்களா? அரசியல்ல தனிப்பட்ட முறையில தெரிஞ்சிருக்கலாம், அது வேற விஷயம்.
அப்போ யாரை உங்களுக்கு நல்லா தெரியும்? உங்கள் கூட்டணியில் இருக்கிறவர். இப்போ வேறு யார் உங்கள் கூட்டணியில் நடிகர்? ஸ்டாலின் அவர்களும் நடிகர் தான். பட் இருந்தாலும் உதயநிதி அளவுக்கு சினிமாவில் அவ்வளோ நடிக்கல. அவர் எப்போ ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் நடித்தார், அந்த சீரியல் நடித்தார். அந்த பீரியடில் பொதுவாக அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் சொல்வது பொதுவான சினிமா விஷயங்களில் அவர் ஆக்டிவாக இருந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து முழு நேர அரசியலுக்கு துணை முதல்வரால் வந்துட்டார். அவர் அதுக்கப்புறம் எங்கேயும் நடிக்கலை. இவர் 10 படம் நடிச்சிருக்கார். அப்போ நடிகராக இருந்த தலைமை பண்பு இல்லைன்னால், இப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வராக இருந்து கொண்டு ஒரு மருத்துவமனைக்கு போன போது துணை முதல்வர் வந்து அவர் வந்து அந்த லண்டன் லுங்கிய கலைஞர் மாதிரியே வந்து அந்த கட்டமோட்ட லுங்கியை கட்டிக்கிட்டு ஒரு 18 அதிகாரிகளை கூப்பிட்டு சும்மா பில்டப் கொடுத்தார், நாடகம் ஆடினார். நான் சொல்லலை ஐயா, எடப்பாடி சொன்னார். ஆமாம், அவர் போனால் போது நான் வாழ்த்தின உடம்பு சரியில்லைன்னு கடைசியில் பார்த்தா அந்த அங்கே போய் உட்காந்து ட்ராமா போடுறாரு, நாடகம் போடுறாருன்னு சொல்கிறாரு. அந்த நாடகத்துக்கு கூட துணை முதல்வர் உதயநிதி லேட்டாக தான் வந்தாராம், முடியும் போது தான் வந்தாராம். இப்போ எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, என்னையா ஒரு முதல்வர் அவர் எதுக்காக பையனை துணை முதல்வராகினார்? தன்னுடைய பணிச்சுமை உடல் நலம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, இது வந்து கொஞ்சம் அவருக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் துணை முதல்வர். அவர் பாட்டில் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் அவர் பாட்டில் லேட்டாக வராரு. வந்திருக்கிற மந்திரியெல்லாம் வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் காத்து கிடக்காங்க. அவர் மெதுவாக தான் எந்திரிக்கிறாரு. அந்தளவுக்கு அவருக்கு இராக்கால பணிகள் வந்து அவருக்கு அதிகமாக இருக்கிறது. அதெல்லாம் முடிச்சுட்டு அவருக்கு முன்ன பின்ன எந்திரிச்சு வந்து பார்க்குறாரு. முன்னாலெல்லாம் அடிக்கடி ஏதாவது பேசிகிட்டு இருந்தார். சனாதன ஒழிப்பு யாரையாவது ஒழிக்கணும்னு பேசுவார். அவர் இப்போ அமைதியாக இருக்காரு. ஒன்றும் பேசவே மாட்டேங்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் வந்து துணை முதல்வராக இருந்து கொண்டு முதல்வருக்கு முறையான ஒத்துழைப்பையோ உதவியையோ செய்யவில்லை என்பது வலைதளங்களிலும் சரி விமர்சனங்களிலும் வருகிறது. இதை பார்த்துட்டு தான் அவர் சொல்கிறாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். உதயநிதி அவர்களுக்கு தலைமை பண்பு இல்லை, அவர் இன்னும் நடிகராகவே இருக்கிறார். நடிகராக இருந்தால் பத்தாது, தலைமை பண்பு இருந்தால் தான் வந்து தாக்கு பிடிக்க முடியும். இப்படியே வந்து உதயநிதியை நம்பி திமுக இருந்தால் திமுக தாக்கு பிடிக்க முடியாது என்பதை சொல்லாமல் சொல்கிறாரா திருமாவளவன்? இருந்தாலும் அவருக்கு ஒரு அக்கறை இருக்கும்ல. என்னதான் அவங்களோட ஒரு கருத்து வேற்றுமை வந்தாலும் நம்ம கூட்டணியில் எத்தனை தடவை இருந்திருக்காரு, எத்தனை வந்து கை நீட்டி வாங்கியிருக்காரு, சீட்டு கை நீட்டி எத்தனை தடவை வாங்கியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு அக்கறையும் கவலையும் இருக்கும்ல. அதில் சொல்கிறாரு. இருந்தாலும் அப்படி வெளிப்படையாக அப்படி சொல்லக்கூடாது. இது வந்து அனாவசியமாக வந்து வருத்தத்தை உண்டாக்கும். அங்கே அந்த ஆலயத்தில் மண்டை நிறைந்த அந்த ஆலயத்தில் அவர்கள் வந்து கோபித்துக் கொள்வார்கள். ஓகே சார். அடுத்ததாக ராஜநாயகம் சென்னையிலிருந்து, நான் தேர்தலில் நிற்கக்கூடாது என்றுதான் என் மேல் ஊழல் வழக்கு போடப்பட்டுள்ளது என்கிறாரே 10 ரூபாய் பாலாஜி. என்னங்க மக்களை கேள்வியில் எப்படி எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க? 10 ரூபாய் பாலாஜிலாம். ஆமாம், அவர் இனிமேல் ஒரு செந்தில் பாலாஜின்னு சொன்னால் கூட கெஜெட்லேயே ஒத்துக்க மாட்டாங்க. தேர்தல் ஆணையமே வந்து நீங்கள் இல்லைங்க, அது 10 ரூபா பாலாஜின்னு ஃபில்அப் பண்ணுங்க, அப்போ அவங்களுக்கு வந்து நாமினேஷன் ஒத்துக்கலாம். வந்துருமா சார்? வந்துடும், இயற்பெயர் வந்துடும். இப்போ அதாவது இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணமாக. ரஜினியோட பேர் வேறையா இருக்கும், ரஜினின்னு வந்துருச்சு. சூர்யாவுக்கு பேர் சரவணன், இப்ப சூர்யா அந்த மாதிரி வந்துருது. இப்ப கூட பாத்தீங்கன்னா நேற்று நேற்று முந்தா நேற்று ஒரு திருமண நிகழ்வுக்கு போயிருந்தேன். அங்க வந்து யாரோ ஒரு நம்ம யூடியூப் ரசிகர், பொதுவாக பல யூடியூப்ல பாக்குறாங்க, சேனல் 5ல பாக்குறாங்க, கேள்வி பதில் பாக்குறாங்க. அவர் வந்து பார்த்துட்டு ஐயா நான் வந்து உங்க ரசிகர்னு சொல்லி பேசியிருந்தார். எல்லாம் கேட்டுட்டு அவர் சொன்னாரு, நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். அவர் சொன்னாரு, சார் உங்க பேர் என்னன்னு கேட்டார். ரசிகன்னு சொன்னையா? ரசிகன் ராத்திரி இது உங்க நிகழ்ச்சியை பார்க்காம தூங்க மாட்டேன்னு சொன்னேன். அப்புறமா நம்மளை பார்த்துட்டு உன் பேர் என்னன்னு கேட்குறிய, நம்மளுக்கு முள்ள ஏதாவது வச்சு காமெடி பண்ணுறாங்களா அப்படின்ட்டு நான் சொன்னேன். என் பேர் தெரியாமையா அவ்வளவு யூடியூப்பையும் தினம் பார்க்குறேன்னு சொல்கிறீங்க? இல்லைங்க, உங்கள் பேர் திருசக்தியார்னு தெரியும், முழு பேர் தெரியாதுன்னார். அதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. திருசக்தி சுந்தரராமன்கிறத அவர் கவனிக்கல, இந்த திருசக்தியாருங்கிறத மட்டும் கவனிக்கிறார். அந்த மாதிரி நீங்கள் வந்து நமக்கு வந்து அந்த திருசக்தியார்ன்றது வந்து எங்களுடைய குலதெய்வம் பேர். அது மட்டும் இல்லாமல் நான் நடத்தியிருந்த ஒரு பக்தி பத்திரிகையுடைய பேர், என்னுடைய குழுமத்தின் பேர், நிறுவனத்தின் பேர், இதெல்லாம் காரணமாக அந்த பேர் வந்துச்சு. 10 ரூபான்றது எதனால் வந்துச்சுன்றது
எல்லாருக்கும் தெரியும். இந்த 10 ரூபா பாலாஜி செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் வந்து தேர்தலில் நிற்கக்கூடாது என்று தான் ஊழல் வழக்கு போட்டிருக்கிறார். பாருங்க, இல்லை அதில் இப்போ தான் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து கடிச்சு துப்பியிருக்காங்க, காரி துப்பியிருக்காங்க. 2056 அக்யூஸ்டு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யாரெல்லாம் வந்துன்னா லஞ்சம் கொடுத்தான் பாருங்க. அதாவது போக்குவரத்தில் கண்டக்டருக்கு வேலை, டிரைவருக்கு வேலை, ஏதோ ஒரு இந்த வேலை அந்த வேலை அவங்களாவும் சேர்த்துட்டாங்க. சாட்சி 200 பேருக்கு மேலே. நாங்கன்னா கிரிக்கெட் ஸ்டேடியத்துலையா வழக்கு நடத்துறது? அப்படி 200 சாட்சியும் முதல்ல வந்து அவன் பார்த்து ஐடி கார்டை வாங்கி ஒரு கோர்ட் ஹாலில் நிற்க வைக்கிறதுக்கு கோர்ட்டில் இடம் கிடையாது, சாட்சியை நிற்க வைக்கிறதுக்கே இடம் கிடையாதுங்கும் போது 2000 பேர் ஏன்னா நார்மலாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வந்து முக்கியமான அந்த வழக்குகளுடைய இதும்போது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாரும் வந்து அங்கே ஆஜராகணும். 2000 பேர் ஆஜராகணும்னு அவங்க கேட்குறது கரெக்டு. மெரினா பீச்சில் நம்ம கூட பேசியிருக்கோம், மெரினா பீச்சில் தான் வைக்கணும்னு. அவங்க கிரிக்கெட் ஸ்டேடியத்தில்னு சொல்கிறாங்க. கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் வைக்கும் போது ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த ஆர்சிபி ஜெயிச்சோன்னா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் போய் தான் நிறைய பேர் நெரிசலில் செத்து போயிட்டான். இப்போ கேட்டால் கர்நாடக அரசு சொல்லுது எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, இதுக்கெல்லாம் காரணம் விராட் கோலி, ஆர்சிபி, இவங்க தான் காரணம். நாங்கள் அரசு வந்து என்ன செய்யும்? அரசு தான் காவல்துறை வச்சுருக்கு, தீயணைப்புத்துறை வச்சுருக்கு, ஆம்புலன்ஸ் வச்சுருக்கு. இது ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம்னாலும் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத நம்ம வந்து ஞாபகப்படுத்துகிறோம் தேர்தல் ஆணையத்துக்கு. நீங்கள் பாட்டில் நீதிமன்றத்துக்கு நீங்கள் பாட்டில் சொல்லிடுவீங்க. அப்புறம் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் கும்பல் வந்து ஏதாவது நெரிசல் ஆகி போச்சுன்னா நீங்கள் தான் காரணம். அப்புறம் நீதிமன்றம் சொல்லிச்சு அதனால தான் சொல்லிடுவாங்க. ஆனால் இதில் அவர் சொல்லுது தமாஷா இருக்குது. என்னை தேர்தலில் நிறுவக்கூடாது என்பதற்காக ஊழல் வழக்கு போட்டார்கள். இந்த ஊழல் வழக்கு போட்டதே திமுக தான். 2016க்கு முன்னால் அந்த தேர்தலின் போது அதுக்கு முன்னால் வந்து அவர் கரூரில் ஒரு மாஃபியா ஒருவர் அரசியல்வாதி இருக்கிறார், அவர் ஒரு கொள்ளைக்காரர், அவர் அப்படி இப்படி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதலில் அவரைத்தான் கைது செய்வோம், அவரை சிறைக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி கரெக்டான சொன்ன மாதிரி நடந்துச்சு சார். செஞ்சுட்டாங்க. அன்னைக்கு சொன்னார் ஆட்சிக்கு வந்தோடனே சிறைக்கு அனுப்புவோம்னு அனுப்பிட்டாங்க. இல்லை அது ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. கொஞ்சம் அதை நுணுக்கமாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஆட்சிக்கு வந்தவொன்னே அனுப்பலை, அவர்கிட்ட மேக்சிமம் எவ்வளோ பிடுங்க முடியுமோ அந்த காசெல்லாம் பிடுங்கிட்டு அப்புறம் தான் ரைட்டுங்களா. அதனால் அது அவங்க கட்டி அழும்போதும் தாண்டவ கோனே, பெட்டி மேலே கண் வையடா தாண்டவ கோனே, அதான் அந்த மாதிரி வந்து கரெக்டாக பண்ணிட்டாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு என் பேரில் என்னை தேர்தலில் நிற்கக்கூடாது என்பதற்காகத்தான் வந்து ஊழல் வழக்கு போட்டிருக்கிறாரு. போட்டது யார்? திமுக. இவர் தேர்தலில் நிற்கக்கூடாதுன்னா அப்போ ரைட்டு. இப்போவும் வந்து அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போவும் இவர் பேரில் வழக்குகள்லாம் இருக்கிறதுக்கு காரணம் இவர் தேர்தலில் நிற்க விடாமல் பண்ணிடுவாங்களாம். தேர்தலில் நின்னா என்ன, நீங்கள் மந்திரி இல்லைன்னா இப்போ கூட வந்து டாஸ்மாகில் வந்து நடத்துறது யார்? அண்ணன் 10 ரூபாய் தான் நடத்துகிறாரு. கரூர் பக்கத்தில் வந்து எல்லா தொழில்களுக்கும் அங்கே வந்து கட்சி விவகாரங்கள் பூரா கொங்கு பகுதியில் திமுக சார்பில் நடத்துறது யார்? அங்கே உள்ள கொங்கு அமைச்சர்கள், திமுகவில் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் நூலாக இருக்காங்க, நூடுல்ஸ் ஆகிருக்காங்க. அந்த ஆள் அமைச்சரே இல்லை, அவன் பேரில் இவ்வளோ வழக்கு இருக்குது, நாங்கள்லாம் அமைச்சராக இருக்கோம், எங்கள் பேர்லேயும் வழக்கெல்லாம் இருக்குது, இருந்தால் கூட இந்த அளவுக்கு மோசமாக இல்லை. எங்கள் மாவட்ட செயலாளரோ மாவட்ட நிர்வாகி எல்லாமே அவர் கூட சொன்னார், அவர் வந்து திமுகவை ஜெயிக்க வைத்தால் அந்தந்த நிர்வாகிக்கு 3 லட்சம் ரூபாய் பணமும் ஏதோ 10 பவுன் செயினும் கொடுக்குறேன்னு சொன்னார். அப்போது தேர்தலில் நிற்கணும்னு அவசியம் இல்லைங்க. அவர் வந்து காமதேனு, திமுகவின் காமதேனு அண்ணன் 10 ரூபாய் அவர்கள். திமுகவின் காமதேனுவாக இருக்கிற வரை, கற்பக விருட்சமாக இருக்கிறவரை வந்து அவர் வாரி இறச்சிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அவர் மந்திரியாக இருக்கணும்னு இல்லை. மந்திரியிலேருந்து எந்திரின்னு சொன்னால் கூட அவருக்கு உண்டான மரியாதை திமுக தலைமை கொடுத்து கொண்டுதான் இருக்கும். துரைமுருகன் போன்ற மூத்த தலைவர்கள் வந்து வாசலில் வெளியில் வந்து காத்து கிடக்க வேண்டியது தான். நீங்கள் வந்து அப்படி திறந்து அப்படி வந்து அவர் வந்து ஏடிஎம்மில் அழுத்துற மாதிரி ஏடிஎம்லையாவது போய் பாஸ்வேர்டு போட்டால் தான் வந்து வரும். இது பாஸ்வேர்டு இல்லாமல் வந்து கட்டினாலே வந்து அது ஏடிஎம் பக்கத்தில் போய் நின்னாலே அந்த சென்சார்லேயே வந்துடுது தலைமைக்கு. அப்படி வரும்பொழுது தேர்தலில் வந்து நிற்கணும்னு அவர் ஏன் கவலைப்படுறாரு? இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்து உண்மையிலேயே துணை முதல் ஒரு உதாரணமாக சொல்கிறேன், நம்ம வந்து யாரையும் வந்து குறிப்பிட்டு யார் பேர்லையும் நமக்கு வந்து ஒரு கசப்புணர்ச்சியோ காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது. இன்னைக்கு திமுகவில் மிகவும் பலம் வாய்ந்த தலைவர் யார்?
நான் உங்களுக்கு ABCD 4 சொல்றேன். ஸ்டாலின், ஓகே, உதயநிதி, ஓகே, துரைமுருகன், ஓகே, செந்தில் பாலாஜி. சரி. ABCDE இதெல்லாம் வரும். நன் ஆஃப் தி அபவ். இவர்கள் யாரும் இல்லை, வேறு ஒருவர். நான் இன்னொரு பேர் எதிர்பார்த்தேன், கிச்சன் கேபினட் எதிர்பார்த்தேன். இல்ல, நான் அமைச்சர்களில் அமைச்சர்கள் சொல்றேன். இப்ப இவரும் வந்து முன்னாள் அமைச்சர். ஆமா, அவர் இருந்தும் இல்லாதும் அமைச்சர் தான். அப்ப நீங்க ஈக்கு போயிட்டீங்க, நன் ஆஃப் தி அபவ் அங்க போயிட்டீங்க, ஈக்கு போயிட்டீங்க. சரி, அந்த ஈயை கொஞ்சம் ஒதுக்கி வைப்போம். ஏன்னா ஏவா இருந்தாலும் ஈ உள்ள வந்துருவாங்க, பியா இருந்தாலும் உள்ள வந்துருவாங்க. ஸோ அப்ப ஈ வந்து எங்க வேணாலும் வரும். ஜன்ன கதவையோ வாச கதவையோ நீங்க எதை திறந்து வச்சாலும் ஈ உள்ள வந்துடும். நான் சொல்ற ஈ, இந்த ஈ ABCDE, அந்த ஈ நீங்க சொல்ற கிச்சன் எங்க வேணாலும் உள்ள வரும். ஸோ அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் இதில் வந்து யார் வந்து இருக்கிறதுலயே பவர்ஃபுல்? பவர்ஃபுல்னா முதலமைச்சர் தானே. அப்படி என்று பொதுமக்கள் நம்புகிறார்கள், உங்களையும் சேர்த்து. ஆமா சார், பவர்ஃபுல்லாக எல்லா துறையும் கையில் வச்சிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு அவர் தான் ஹெட்டு. எந்தவித மந்திரி பதவியும் இல்லாமல், சரி, மாவட்ட செயலர் பதவியும் இல்லாமல் கொங்கு பகுதி பூரா வந்து ஆட்டி வைக்கிறாரு. இன்னைக்கு டாஸ்மாகுக்கு என்ன சப்ளை, எவ்வளவு சப்ளை, என்ன ஏது வருமானம் கணக்கு எல்லாம் ஒருத்தர் ஆட்டி வைக்கிறாருன்னா பதவியே இல்லாமல், யாருடைய உதவியும் பதவியும் இல்லாமல் உதவியும் இல்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அவர் யாரு? முதல்வர். முதல்வர் பதவியினால அவருக்கு வந்து அந்த மரியாதை. துணை முதல்வருக்கு வந்து துணை முதல்வருங்கிறதுனாலையும் முதல்வர் குடும்பம், மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவர், இளவரசர் என்பதனால அவருக்கு இருக்கு. துரைமுருகன் ரைட்டு, அதை பற்றி ரொம்ப பேச வேண்டாம். அவரே பாவம், அவர் நொந்து போயிருக்காரு. அவரை போய் நம்ம போய் கிண்டி விடுற மாதிரி பேசுறது நியாயம் இல்லை. ரைட்டு. எந்தவித பதவியும் இல்லாமல் மற்ற அமைச்சர்கள், மாவட்ட நிர்வாகிகள் இவங்களுடைய வந்து உதவியும் இல்லாமல் ஒரு என்ன சொல்றது, முடிசூடா வணங்கா முடியாக இருப்பவர் யாரு? அண்ணன் 10 rupees அவர்கள் இல்லையா? அப்படி இருக்கும்போது அவர் ஏன் வருத்தப்படுறாரு? தேர்தலில் நீங்க நிக்கலன்னா, வர்ற 2026 தேர்தலில் உங்களால நிக்க முடியலன்னா கூட, ஐயா நீங்க தான் டிஃபேக்டோ முதல்வர். டிஃபேக்டோ முதல்வர்னா அதாவது இப்படி வச்சுங்க, டிஃபேக்டோ டிஜூர்னு லீகலில் ஒருத்தர் வந்து டிஃபேக்டோ, ஒருத்தர் டிஜூர்னு சொல்லுவாங்க. அதாவது யார் முதல்வராக இருந்தாலும், ஸ்டாலினாக இருந்தாலும், உதயநிதி அவர்களாக இருந்தாலும், அவர்கள் எல்லாருமே நிழல் முதல்வர் தான். நிஜ முதல்வர் யாரு? அண்ணன் 10 rupees தான். அப்படி இருக்கும் பொழுது நீங்க எதுக்காக என்ன கவலைப்படுறீங்க? உங்களுக்கு பதவி தேவையா? அவங்களுக்கெல்லாம் பதவி தேவை, மரியாதைக்கு. உங்களுக்கு பதவியே தேவையில்லை. ஆனா கேட்கும்போது மட்டும் கரெக்டாக வாரி கொடுத்துருங்க, பார்த்துக்கலாம். ஓகே சார். அடுத்ததாக வீர கதிரவன் புதுக்கோட்டையிலிருந்து கேட்கிறார். கர்நாடக மாநிலம் கொப்பாலில் தினக்கூலி ஒருவர் வீட்டை ரெய்டு செய்த போது 100 கோடி ரூபாய் சொத்து ஆவணங்கள் கிடைத்ததாமே. தினக்கூலி வீட்டில் அது யாருக்காவது பினாமியா இருந்திருப்பாரு. தினக்கூலி வீட்டில் 100 கோடி ரூபா சொத்து இருக்குன்னா தினக்கூலியில் சேர்த்திருக்க வாய்ப்பு இல்லை. தினக்கூலியை யார் அமர்த்துகிறார்களோ அவரை யாராவது பினாமியா வச்சிருப்பாங்க. என்னமோ கர்நாடகாவில் வந்து எங்கள் ஊரில் தமிழ்நாட்டில் தினக்கூலியாக இருந்தாலே இன்றைக்கி அமைச்சராகவே இருக்காங்க. பல லட்சம் கோடிகளுக்கெல்லாம் வந்து பிளம்பராக இருந்தவர், லாரி டிப்பர் லாரி ஓட்டினவர், சின்ன பாத்திர கடை வச்சவர், நூலகத்தில் பியூனா இருந்தவர், வங்கியில் பியூனா இருந்தவர், ஒரு மாநில கட்சியுடைய தலைவராக இருக்காரு. அவர் நிறைய இங்கே பல்கலைக்கழகம்லாம் நடத்துகிறாரு வெளிநாட்டில். நீங்கள் வந்து யாரோ ஒரு தினக்கூலி வீட்டில் 100 கோடிங்கிறீங்க. நாங்கள் அதே மாதிரி தினக்கூலியிலே வந்து நாங்கள் தினக்கூலிகளாக, தமிழ்நாடு என்றால் தமிழர்களுக்கு தன்மானம் அதிகம் அரவிந்த், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாருங்க கர்நாடகம் பாருங்க, சரியில்லை அவனுங்க. ஏன் தினக்கூலி வீட்டில் போய் 100 கோடி வச்சாலும் அவனுக்கு என்ன, யார் இப்போ என்னன்னு சொல்றீங்க? அவரை தினக்கூலின்னு சொல்லுவோம். தினக்கூலின்னு தானே சொல்றீங்க. நாங்கள் அப்படி இல்லை, அவர்களை மாண்புமிகு என்று சொல்கிறோம். மாண்புமிகு சொல்றீங்களா இல்லையா? இவங்கெல்லாம் பல பேர் தினக்கூலியாக இருந்தவங்க, டிரைவராக இருந்தவங்க, அதெல்லாம் வந்து மட்டமான தொழில்னு இல்லை. ஆனால் அப்படி இருந்தவங்களெல்லாம் நாங்கள் மாண்புமிகு ஆக்கி மாண்புமிகு என்று பெருமையாக சொல்கிறோம். நீங்கள் 100 கோடி கொடுத்ததுக்கு அப்புறமும் அவனை வந்து தினக்கூலின்னு சொல்றீங்க. யார் தன்மானத்தில்? யார் தமிழர்கள் தானே
ஒத்துக்கிறீங்களா? நம்ம தான் தன்மானத்தில் தமிழர்களுக்கு இணை இல்லை என்பதை நான் சொல்வதற்காகத்தான் நான் சொன்னேன். ஓகே சார். அடுத்தாக நீடாமங்கலத்திலிருந்து ஸ்ரீவத்சன் கேட்கிறார், பிரபல சென்னை ஓட்டல் ஒன்று 40 ரூபாய்க்கு மதிய உணவு என்று விளம்பரப்படுத்தியவுடன் மக்கள் வரிசையாக பல மணி நேரம் கியூவில் நின்றிருக்கிறார்களே. வெளிப்படையாகவே பேசலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சங்கீதா ஹோட்டல் தான் அது. அவங்க திடீர்னு வந்து இந்தந்த கிளைகளில் திங்கக்கிழமை வியாழக்கிழமைன்னு ஏதோ ஒரு பட்டியல் போட்டு அன்றைக்கி லஞ்சு மட்டும் 40 ரூபாய்க்கு. அவங்க வந்து என்ன நினச்சி போட்டாங்க, அது ஒரு மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக விளம்பரத்துக்காக போடுறாங்கன்னு வச்சுப்போம். அங்கே போய் நிற்கிறவன் 40 ரூபாய்க்கு சாப்பாடுன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? சாப்பாட்டு கஷ்டப்படுறான். வெளியில் போய் 70 ரூபா 80 ரூபா 100 ரூபா 150 ரூபான்னு சாப்பிட்றதுக்கு வசதி இல்லாதவன் அடித்தட்டு மக்கள். இவங்க தான் போய் அந்த 40 ரூபாயை சாப்பிட்டு பயனடைவார்கள். நீங்கள் அது க்யூ காமிக்கிறாங்க, வீடியோவில் பார்க்குறேன். ஆடி காரில் வர்றாங்க, ஜகுவார் காரில் வர்றாங்க, BMW காரை வந்து ஒரு பக்கமாக நிறுத்திட்டு குடும்பத்தோடு வந்து ஆண்கள் பெண்கள்னு வரிசை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு நிற்குது. 40 ரூபான்னு சாப்பாடு. ஐயா 100 ரூபான்னு அந்த சாப்பாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, எனக்கு தெரியல. ஒரு சாப்பாடு ஒரு 100 ரூபாயாவது இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஹோட்டலில் வந்து 100 ரூபா இருக்கலாம், 120 ரூபா. 40 ரூபாய்க்கு போடுறான்னா இப்போ உங்களுக்கு புரியுதா? தமிழ்நாட்டில் வந்து 500 1000 ஓட்டுக்கு வாங்கிட்டு எந்த கட்சிக்கு வேணாலும் வந்து எவன் காசு கொடுக்குறானோ அவனுக்கு ஓட்டு போடலான்னு தமிழர்கள் புத்தி ஏன் போகுதுன்றதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம். நீங்கள் நடுத்தர வர்க்கம், படித்தவர்கள், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், வசதி மிக்கவர்கள், ஏன்னா BMW காரில் வர்றான், இனோவா காரில் வர்றான்னா வசதி. அவன் வந்து மணிக்கணக்கில் க்யூவில் நிற்கிறான். ஏதோ போனோம் அப்படி உட்காந்தான், 40 ரூபான்னு சொன்னாங்க, வழக்கமாக 100 ரூபாய், நீங்கள் 40 ரூபான்னு சொன்னாங்க, 60 ரூபா மிச்சம். அப்படி நினைக்கல. இந்த 40 ரூபாய்க்கு சாப்பாடு போடுறாங்க கம்மியாக. 3 மணி நேரம் நின்று க்யூவில் நின்று பசிச்சாலும் பரவாயில்லன்னு குடும்பத்தோடு ஆம்பளை பொம்பளை குழந்தைங்கெல்லாம் கூட்டிட்டு. நீங்கள் தமிழ்நாடு உருப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கா? தமிழ்நாட்டு மக்கள் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கா? சொல்வதற்கே எனக்கு வந்து ரொம்ப அதாவது துயரமாக இருக்கிறது. ஏன் அதை சொல்கிறேன்னா, நடுத்தர வர்க்கத்தில் இருப்பவர்கள், வசதி உள்ளவர்கள், நீயே அங்கே போய் அந்த 40 ரூபாய்க்கு க்யூ நிற்கிற சாப்பாட்டு இல்லைன்னா உண்மையிலே நீங்கள் வந்து என்ன செய்யணும்? 40 ரூபாய்க்கா உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு 10 ஏழைகள் இருக்காங்க. பிச்சைக்காரர்களாக இருக்கலாம், தினக்கூலிகளாக இருக்கலாம். நான் சொல்கிறது நிஜமான தினக்கூலிகள், 100 கோடி வச்சுருக்கிற தினக்கூலி இல்லை. அந்த மாதிரி வந்து தினக்கூலிகளாக இருக்கலாம், வாழ்க்கையின் அடித்தளத்தில் இருப்பவர். இவங்கள்ட்ட இந்தாப்பா 10 பேர் 400 ரூபா வச்சுங்க, 10 பேர் வெஹிக்கிள் நின்று போய் சாப்பிட்டு வாங்க நல்லா. உனக்கு அதே 10 பேருக்கு வந்து இன்னொரு நாள் சாப்பாடு வாங்கி கொடுத்தா 1000 ரூபா ஆகும். 100 ரூபா ஒரு சாப்பாடுன்னு வச்சுங்க. இன்றைக்கி 40 ரூபா 400 ரூபா. இல்லை அந்த 1000 ரூபாயை கொடுத்து 20 பேருக்கோ 25 பேருக்கோ நீங்கள் வந்து சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஒரு அன்னதானம் செய்ததற்கான இதுவாக போவோம். அவங்க 40 ரூபாய்க்கு கொடுக்குறதுலையும் ஒரு 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 இருக்கும். அவங்க வந்து மார்க்கெட்டிங்காக பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்க, இல்லை ஏழைகளுக்காக பண்ணாங்களா, மனசில் என்ன நினச்சிட்டு பண்ணால் நமக்கு தெரியாது. ஒரு ஒரு நிறுவனம் வந்து ஒரு அப்பப்போ ஒரு போட்டிகள் இருக்கும்போது நடுவில் இந்த மாதிரி மார்க்கெட்டிங். நம்ம ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகை கடையிலையும் சரி, துணி கடையிலையும் சரி, டீனர் பக்கம் போங்க, வாசலில் வந்து போலீஸ் அடிதடி வரும். என்னன்னு கேட்குற, உள்ள நுழையும் போது ஜூஸும் ஒரு தொன்னையில் சுண்டலும் கொடுக்குறாங்களாம். ஏன்னா நம்ம ஜனங்களுக்கு அறிவே இல்லை. இந்த ஜூஸும் சுண்டலும் அவன் சொந்த காசுலையா கொடுத்துட போகிறேன்? நீ வாங்க போகிற துணியில் தான் அந்த விலை சேர்த்து இருக்க போகுது. அதில் வேறு என்ன போட்டிருப்போன்னா 30% தள்ளுபடி, ஆடி தள்ளுபடி, ஆடாத தள்ளுபடி, இப்படி ஏதாவது ஒன்று பேர் ஒன்று போட்டு ஒன்று பட்டுட்டு. அதாவது தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த ஓசியில் கிடச்சா கூட வாங்கிக்கிற அந்த 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 மனப்பான்மையில் இருப்பதால் தான் இங்கே வந்து 500க்கும் 1000க்கும் தன்னுடைய வாக்குரிமையை, ஜனநாயகத்தை விற்றுவிட்டு சந்தியில் நிற்கிறார்கள். அப்படி நிற்பது ஏதோ அடித்தட்டு மக்கள், பாமர மக்கள், படிக்காதவர்கள் என்றால் அதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. படித்தவர்கள், வசதியாக இருப்பவர்கள், காருக்கு 1 லிட்டர் பெட்ரோல் 105 ரூபா விற்கிது. டீசலாக இருந்தால் கிட்டத்தட்ட 100 ரூபா விற்கிது. இங்கிருந்து அவன் அநேகமாக நீங்கள் பாருங்கள், 5 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தள்ளி அங்கேருந்து வருவான்.
பார்க்குறோம். எந்த கிளையில் சங்கீதாவில் ஆழ்வார்பேட்டில் திங்கக்கிழமை வியாழக்கிழமை, இங்கே எங்கள் டி நகரில் இங்கே இது செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை, இது மாதிரி ஏதோ ஒன்று பார்த்து தேடி கண்டுபிடிச்சி போகிறான். நீ அந்த போட்டுட்டு போறியே அந்த பெட்ரோலுக்கும் அந்த வித்தியாசத்துக்குமே சரியாக போச்சு. அந்த அறிவு இல்லை. 40 ரூபா கம்மியாக கொடுக்குறான்னு ஒன்று இந்த கூட்டம் எப்படி போய் அலமோதுது. இதுதான் தமிழர்கள் வீணாய் போன கதை. என்னன்னா அந்த கதையின் அடையாளம் தான் இந்த 40 ரூபாய் சாப்பாடு. அவ்வளோதான். ஓகே சார். இந்த ஸ்ரீரங்கத்திலிருந்து மைத்திரி ராகவன் கேட்குறாங்க, உத்தரப்பிரதேச அரசு கட்டாய மதமாற்றம் செய்து திருமணம் செய்தால் ஆயுள் தண்டனை 5 லட்சம் அபராதம் என்று அறிவித்துள்ளது. தமிழகத்தில் இப்படி சட்டம் வர சாத்தியமா? யோகி ஆதித்யநாத்தை கூட்டின்னு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆக்கினா சாத்தியம். அது எவ்வளோ தூரம் சாத்தியன்றது எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் இந்த மதமாற்றம் இல்லை இந்த மதங்களுக்குள்ளாக அந்த துவேஷங்களை எவ்வளவு அதிகப்படுத்த முடியுமோ சிறுபான்மையினர்னு சொல்லி அவங்க காதை குத்தி, இந்த பக்கம் இவங்க காதை குத்தி வேற ஒரு கதை சொல்லி ஜாதிகளை தூண்டிவிட்டு, ஆணவ கொலைகள்லேருந்து எல்லா விஷயத்துலையும் ஜாதிகளை தூண்டிவிட்டு, இப்படி தான் குளிர் காய்வது தான் தமிழ்நாட்டு திராவிட அரசியல். அப்படி இருக்கும்போது இங்கே மதமாற்றத்துக்கு தண்டனை கிண்டனைனா நாங்கள் தான் முன்னின்று அந்த மதமாற்றம் செய்வதற்கு அவங்களுக்கு WMA வேலை பார்க்குறதே நாங்கள் தான். WMA தெரியுமா உங்களுக்கு? WMAனா MA ரைட்டு சார். அதான் அந்த வேலை பார்க்குறதே நாங்கள் தான். எங்களை போய் அதுக்கு தண்டனை கொடுக்கணும், சட்டம் இயற்றணும்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மக்கள் அவர்கள் ஏதோ ஒரு மத நல்லிணம். ஏன்னா நான் மதமாற்றம் தவறு என்று அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. ஏன்னா ஒருத்தருக்கு பிடிக்கல வேற மதத்துக்கு போகிறான்னா நீங்களா மாறி நானா விரும்பப்பட்டு மாறுறது அது வேற. கட்டாய மதமாற்றமோ இல்லை அதாவது பணம் கொடுத்து ஒன்று கட்டாயம்னா மிரட்டி அவருடைய ஏழ்மையை பயன்படுத்தி ஏழ்மையை வறுமையை பயன்படுத்தி அவனுக்கு ஆசை காட்டி மோசம் செய்து அங்கே போனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி அதுன்னா அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுவாங்க. இது மாதிரிலாம் நிறைய நடக்குது. அதனால் தமிழ்நாட்டில் அப்படியெல்லாம் சட்டம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதற்கு நீங்கள் இந்த திராவிடம் என்கிற இந்த கொள்கையிலிருந்து நாம் விலகி நாம் தேசியத்திற்கு வர வேணும். சொன்னால் உடனே பாஜக சப்போர்ட்டர்னு நான் சொல்லலை, அப்படி சொல்லலை. தேசியம்னு பொதுவாக சொல்கிறேன். அது பாஜகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும். அது இல்லாமல் எத்தனையோ தடவை நடுவில் ஜனதா கட்சி வந்திருக்கு. சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூட ஒரு பீரியடில் பிரதமராக இருந்திருக்காங்க, ஆட்சி கூட்டணி ஆட்சி நடத்தியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னால் இந்த திராவிடம் என்ற பெயரில் மக்களை அந்த சாதி மதம் அதுக்குள்ளே போட்டு அவனை அதுலேருந்து வெளியே வர விடாமல் ஒருத்தன் தூண்டி விடுற அந்த இது எந்த மாநிலமாக இருந்தாலும் அந்த மாநிலம் கட்டாயம் மக்கள் அது அந்த மத நல்லிணக்கத்திற்கான பயன் பெற மாட்டார்கள். இதுதான். அடுத்த ஆரணியிலிருந்து சீராளன் கேட்கிறார், திருப்பூர் ரிதன்யா கொலை வழக்கு விசாரணை சரியாக நடக்கவில்லை என்று உயர்நீதிமன்றம் போலீஸுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஆமாங்க. அந்த பெண் தன்னை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தன்னுடைய பூந்த வீட்டில் துன்புறுத்தினார்கள்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு உடல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதுன்னு கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆரில் இருக்கும்பொழுது உடல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதற்கு ஏதாவது அடையாளங்கள் இருக்கான்னு பார்க்க வேண்டியது யாரு? காவல்துறை தானே. ஆமாம். அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அவங்க உடல் அந்த உடற்கூறு பரிசோதனை பண்ணும்போது அது அன்னைக்கு காலையில் தான் பண்ணாங்கன்னு அவசியம் இல்லை. அதுக்கு முன்னாலே ஏதாவது காயங்கள் பட்டிருந்தாலோ உள்காயங்கள் இருந்திருந்தாலோ அது தெரிந்திருக்கும். அதை பற்றி எந்த விவரங்களும் காவல்துறை ஆமான்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. அதைத்தான் உயர்நீதிமன்றம் சுட்டி காட்டியிருக்கு. உடல் ரீதியாக நான் மன ரீதியாக துன்புறுத்தப்பட்டேங்கிறதுக்கு வேணா நீங்கள் ப்ரூஃப் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். உடல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டேன்னு அந்த அம்மா சொல்லிட்டு தான் தற்கொலை பண்ணிட்டு இருக்கு. இப்போ உடல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டார்களா இல்லையா, இதற்கு என்ன தடயம் இருக்கிறது? அதை பற்றி எதுவுமே இல்லை. இப்போ ஏற்கனவே தெரியும், அந்த பூந்த வீட்டை சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். அவர் பெரிய இடம். அவங்கள தப்பிக்க விடுவதற்காக காவல்துறை பல முயற்சிகளில் ஈடுபடுகிறது. அதாவது திராவிட மாடல். நம்ம எப்பவுமே புகார் கொடுப்பவர்களை விட யார் மேல் புகார் கொடுப்பாங்களோ அவன் தானே காசு கொடுப்பான். புகார் கொடுக்குறவன் என்ன புகார் தான் கொடுப்பான், காசு கொடுக்க மாட்டான்.
புகார் யார் பேரில் கொடுக்கிறார்களோ அவன் தப்பிக்கணுங்கிறதுக்காக அவன் காசு கொடுப்பான். ஆனால் நமக்கு வந்து 10 rupees தான் முக்கியம். அரசியல்லேருந்து ஆரம்பித்து ஆர்டினரி விஷயம் வரைக்கும் யார் காசு கொடுக்குறானோ அவன் பக்கம் தான் நம்ம நிற்போம். புகார் கொடுப்பவர்கள் புகார் பெட்டியாக பார்ப்பார்கள், ஆனால் அங்கே ஒரு பரிசு பொட்டியாக பார்ப்பாங்கல்ல அவங்க. அது வேற பொட்டி இல்லை, இது வெறும் புகார் பொட்டி. பேப்பர் வேஸ்ட் பேப்பர் மார்க்கில் தான் போட முடியும். அந்த பேப்பரில் அதில் காந்தி தாத்தா சிரிப்பார், இதில் சிரிப்பார். அவர் சிரிப்பாரா? காந்தி இதில் வரவே மாட்டார். அவர் இந்த புகார் பெட்டிக்குள்ளே காந்தி வரவே மாட்டார். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தாள்லையும் அவர் சிரிப்பார். அப்படி இருக்கும் பொழுது இது வந்து எதிர்பார்க்குற விஷயம்தான். ரிதன்யா விஷயத்திலும் இது நடக்கிறது. எத்தனையோ விஷயங்கள நடக்கிறது, ரிதன்யா விஷயத்திலும் நடக்கிறது. அடுத்து சிக்கல்லேருந்து கோவிந்தராஜன் கேட்குறார், சார் திருமா திடீரென்று மோடி அமித்ஷாவை புகழ்கிறாரே, பின்னணி என்னவாக இருக்கும்? ஆமாம், எனக்கு கூட அது புரியல. பார்த்தோன்னா அமித்ஷா வந்து மிகவும் கட்டமைப்பு, அவர்கள் இருவரும் வந்து கட்சிக்காக தாங்கள் சார்ந்த அமைப்பிற்காக ஒரே புகழ்ச்சியாவில் ஆமாம் மரியாதை கொடுக்கிறார்கள். அவர்கள் தினமும் பல மணி நேரங்கள் உழைக்கிறார்கள். அவர்களுடைய கொள்கையில் வெறித்தனமாக செயல்படுகிறார்கள். இவர்களிடமிருந்து எல்லாம் நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும், இப்படியெல்லாம் திடீர்னு பேசுகிறாரு. இது காரணம் வந்து வைகோ வந்து நைஸாக பையனை அனுப்பிச்சி விட்டாருங்க. ஆமாம், பிரதமரை பார்க்கறதுக்கு. ஏதோ போய் ஏதோ பேசிக்கிச்சியப்பா, நீ உன் வரைக்கும் நீ பழச்சிக்கப்பா, இனிமேல் என்ன நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு வைகோ புரிஞ்சுக்கிட்டு அனுப்பிச்சி விட்டாரு. அது மாதிரி இவர் ஏதாவது ஒரு விஜய்கிட்ட பேசி பார்த்தாரு. அது ஒன்றும் இது வரைக்கும் செட் ஆனதாக தெரியல. இதுக்கப்புறம் என்ன வேணால் நடக்கலாம், ஆனால் ஒன்றும் செட் ஆனதாக தெரியல. ஆதவ அர்ஜுனாவை நம்பியிருந்தார். ஆதவ அர்ஜுனாவே இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல அந்த கட்சியில். அதாவது அந்த கட்சியில் வந்து ஒரு பெரிய வெளிச்சம் அவருக்கு கிடைக்கல. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து இவர் வந்து திடீர்னு அமித்ஷாவை இன்னொன்று அவரை புகழ்கிறார் போல் அவர் சொல்கிற வார்த்தையை கவனிங்க. அவர் சார்ந்த அமைப்புக்கு வந்து மிகவும் மரியாதை கொடுக்கிறார்கள். இங்கே யாரையோ இடித்து சொல்கிற மாதிரி இல்லை. கூட்டணியில் என்னை வச்சுக்கிட்டு ஓட்டுக்கு மட்டும் என்னை பயன்படுத்தி கொண்டு என் மீது குதிரை சவாரி செய்கிறவர்கள் எங்களுக்கு உரிய மரியாதை கொடுப்பதில்லை அப்படின்னு யாரையோ திட்டுறதுக்காக அமித்ஷாவை புகழ்வது மாதிரி தெரியுது. இல்லைன்னா திடீர்னு இவருக்கு இல்லைன்னா இவர் வந்து பாஜக கூட்டணிக்கு போகிறதா இருந்தால் வெளிப்படையாக அதிமுகவோட போய் பேசிட்டு அது என்ன வழக்கமாக சொல்ல வேண்டியதானே. அதிமுக தான் பாஜகவுடன் கூட்டணி இருக்கிறதே தவிர நாங்கள் அதிமுகவுடன் மட்டும்தான் கூட்டணியில் இருக்கிறோம், பாஜகவுடன் நாங்கள் கூட்டணியில் இல்லை. இப்போ இபிஎஸும் டிடிவி தினகரனும் பாஜக கூட்டணி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்காங்க. நீங்கள் கேளுங்க, டிடிவி தினகரன் என்ன சொல்லுவார்? நாங்கள் பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கிறோம், தேசிய ஜனநாயக கூட்டணி. அந்த கூட்டணியில் எடப்பாடி அவர்கள் தலைமையிலான அதிமுக இருக்கிறது. ஆமாம், ஆனால் நாங்கள் எடப்பாடியுடன் கூட்டணி இல்லை. இந்த கணக்கு உங்களுக்கு புரியுதா? கொஞ்சம் வித்தியாசமான கணக்காக இருக்கும். அது அரசியல் அந்த படத்தில் வருது சார். இது யாரு? என்னோட ஒய்ஃபு, அப்போ அது அவனோட புதுசை, அந்த மாதிரிலாம் இருக்குது. இது அந்த மாதிரி நம்ம வந்து இது வந்து அந்த கவுண்டமணி இன்னொரு வாழைப்பழம்னு சொல்கிறோம், அந்த கதை இது. அதே மாதிரி இவர் வந்து அப்படி ஏதாவது ஒரு கணக்கு போடுகிறாரா? அதிமுக பாஜக கூட்டணிக்கு தாவுவதாக முடிவு செய்து விட்டாரா? அது எப்படிங்க போவார்? பாஜக கொள்கை எதிரி, அதெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. நான் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. நாங்கள் அதிமுகவுடன் தான் வந்து கூட்டணி சேர்ந்தமே தவிர அவர்கள் தான் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தார்கள், நாங்கள் சேரவில்லை அப்படின்னு ஒரு நம்ம ஜனங்க எதை சொன்னாலும் கேட்டுப்பாங்க. நிருபர்கள் வந்து அது முக்கியமாக வந்து அந்த மைக்கை தூக்கிட்டு பின்னாலேயே வருவாங்க. அவங்க வந்து அங்கேருந்து என்ன அங்கே செய்தித்துறையிலேருந்து என்ன கேள்வி கேட்கணும்னு எழுதி தராங்களோ அதை மட்டும்தான், வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்களோ அதை மட்டும்தான் கேட்பாங்க. அதை தாண்டி ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க. வேறு ஏதாவது நம்மளை மாதிரி விஐபிஸ், விஐபின்னா தெரியுமில்ல, வேலை இல்லாத பர்சன்ஸு, நம்ம வந்து ஆமாம் அந்த மாதிரி வந்து ஏதோ யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு பேசுகிறது தான் வந்து பேசுவோமே தவிர இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சேனல்கள்லாம் பார்த்தீங்கன்னா எழுதி கொடுக்கப்பட்ட கேள்வி கட்டி கொடுத்த சோறும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அந்த மாதிரி அவ்வளோதான், அது எழுதி கொடுத்தப்பட்ட கேள்வியை மட்டும் கரெக்டாக கேட்டுட்டு வந்துடுவாங்க. அப்பப்போ அங்கே யாரோ எங்கேருந்தோ ஒரு நியூஸ் எடிட்டர் ஒருத்தர் அங்கேருந்து இந்த கேள்வி கேளுன்னு கேட்பார், கேட்டுட்டு வந்துடுவாங்க. ஸோ அப்போ மக்களும் கேள்வி கேட்குறது இல்லை, மீடியாவும் கேள்வி கேட்குறது இல்லை, இப்படி தான் இருக்கும். ஓகே சார். அடுத்ததாக பண்ருட்டியிலிருந்து ஆதிராஜ் கேட்கிறார், உடுமலையில் சந்தேகத்தின் பேரில் விசாரணை செய்யப்பட்ட பழங்குடியின மாரிமுத்து வன ஊழியர்களால் படுகொலை செய்யப்பட்டுள்ளாரே, அஜித்குமார்கள் அதிகமாகிக் கொண்டே வருகிறார்களா?
ஆமாம், இதுதான் தெரிஞ்சு அது அஜித் குமார், பொலினேனி இப்படிதான் நிறையா வந்து நடந்துக்கிட்டே இருக்க. அதாவது பழங்குடியை சேர்ந்த ஒருவரை அது ஏதோ சின்ன திருட்டு வழக்கு, அதில் கொண்டு போய் விசாரிக்கிறாங்க, கஸ்டோடியல் டெத்து. வனத்துறை ஊழியர்கள்னால் அவளுக்கு கிட்டத்தட்ட அந்த வனத்துறை விவகாரங்களில் காவல்துறைக்கு என்ன அதிகாரமோ அந்த அதிகாரம் இருக்குது அவங்களுக்கு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு அவங்க மேட்டரில் அவங்க துறை அதாவது காட்டிலேருந்து மரம் வெட்டிட்டு போயிட்டாங்க, இல்லை வந்து மிருகங்களுக்கு சேதம், புலியை வேட்டையாடினா, யானையை வேட்டையாடினா, இந்த மாதிரி காடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவர்களுக்கு காவல்துறைக்கு என்ன ஒரு அதிகாரமோ அதற்கு இணையான அதிகாரம் அந்த வனத்துறை விவகாரத்தில் இருக்குது. ஏதோ மரங்களாம் வெட்டியிருக்கலாம், தடை செய்யப்பட்ட மரம் வெட்டுவதில் தடை செய்யப்பட்ட பகுதியில் வெட்டியிருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ சின்ன தவறு, அது அங்கே யார் இருப்பாங்க காட்டில், பழங்குடியினம் தவறு. ஆனால் கூப்பிட்டு போய் அடிச்சு கிடிச்சு ஏதோ கேள்வி கேட்டுருக்காங்க. அவங்க ஏன் அடித்து கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு மரம் வெட்டினதுக்காக கேட்க மாட்டாங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா லாரியாக வெட்டி போவோம் மரம், அதெல்லாம் காசு வாங்கிட்டு விட்டுருவாங்க, ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் போயிடும். இது மாதிரி 1-2 ஒரு மரம் வெட்டி ஏதோ வீட்டில் அவனுக்கு வந்து கூரைக்கு போடணும், அந்த குறுக்க போடணும், உத்தரம் போடணும்னு ஒரு மரம் வெட்டுறான் பாருங்க. ஆமாம், அவனை பிடிச்சி கொண்டு இந்த பூரா மரம் வெட்டின கேஸ் பூரா அவன் தலை கட்டுறது, இந்த மாதிரி ஏதோ நடந்திருக்கு. அப்போ அடிக்கும்போது அவன் செத்து போயிட்டான். இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறை, இந்த கஸ்டோடியல் டெத்துன்னு சொல்லக்கூடிய அந்த காவல்துறை, வனத்துறையும் ஏறக்குறைய அதே மாதிரி தானே, இந்த மாதிரி மரணங்கள் வந்து அதிகமாகுது. எல்லாவித குற்றங்களும் அதிகமாகிற மாதிரி காவல்துறைக்குள்ளும் வனத்துறை, இது மாதிரி காவல்துறைக்கு இணையான இவங்களுடையது அதிகார துஷ்பிரயோகம் அதிகமாகிறது. இதில் நிறைய இடங்கள் நம்ம ஏற்கனவே பேசினோம். அந்த அதிகார துஷ்பிரயோகத்துக்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்று பார்த்தால் மேலதிகாரிகள், அந்த காவல்துறையோ அந்த சம்பந்தப்பட்ட துறையுடைய மேலதிகாரிகள், இல்லை ஓய்வு பெற்ற மேலதிகாரிகள். தடி எடுத்தவன்லாம் தமிழ்நாட்டில் இப்போ தண்டல்காரன் ஒரே ஒருத்தரை தவிர. யாரு? நலம் காப்பவரை தவிர பாக்கி எல்லாரும் கண்ட்ரோலில் இருக்காங்க. ஓகே சார். அடுத்தாக சென்னையிலிருந்து கேசவராப் கேட்கிறார், மதுரை ஒப்பந்தக்காரரிடம் 5 கோடி மோசடி செய்த வழக்கில் விருதுநகர் அதிமுக பிரமுகர்கள் கைது. இல்லை, இது வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது பண்ணது. இப்போதான் வந்து அது வெளியே வந்து அது வந்து வழக்கில் வந்து கைதாகுது. அவங்க வந்து அப்போ ஆட்சியில் இருக்கும்போது அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஆள் பேரில் வந்து அவங்க அதிமுக நிர்வாகி பேர்லேயே, சக்திவேலு ஏதோ பேர், அவர் பேர்லேயே வந்து கான்ட்ராக்ட் எடுத்துருது. அவர் கான்ட்ராக்டரே இல்லை. கான்ட்ராக்டுக்கு என்ன இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ ஸ்பெல்லிங், ஒப்பந்தத்தை இங்கிலீஷில் கூட வேணாம், ஒப்பந்தம்னு அவரில் தமிழ் எழுத சொன்னாலே, அப்படி எழுத சொன்னால் நம்ம அமைச்சரவையிலேயே நிறைய பேர் அவுட் ஆகிடுவாங்க. அது வேண்டாம், விட்டுருங்க. அதாவது என்னன்னே தெரியாத அந்த தொழில். அந்த வகையில் அப்படிப்பட்ட ஒருவர் வேற ஒரு கான்ட்ராக்டரை பிடிச்சி, நான் பழனின்னு வேற ஒரு கான்ட்ராக்டரை பிடிச்சி, நான் வந்து என் பேரில் கான்ட்ராக்ட் எடுத்துடுறேன், நீ வேலையை செஞ்சு கொடுத்துரு, உனக்கு ஏதோ ஒரு லாபத்தை வச்சுக்கிட்டு அவருக்கு ஏதோ ஒன்று போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 5 கோடி ரூபாய்க்கு மேலே கான்ட்ராக்ட் முடித்து பணத்தையும் வாங்கிட்டார். யார்? இந்த அதிமுக நிர்வாகி. இந்த ஒரிஜினல் கான்ட்ராக்டர் இருக்கான் பாருங்க, வேலை செஞ்சான் பாருங்க, அவனுக்கு லாபம் கம்மியாக கொடுத்தா பரவாயில்ல, அவனுக்கு கான்ட்ராக்ட் வேலை செஞ்சதுக்கு பணமே கொடுக்கல. அதை போய் கேட்க போனால் அவனை கட்சி அப்போ அவங்க ஆட்சியில் இருந்தபோது மிரட்டி பண்ணியிருக்காங்க. அது இப்போ வழக்காகி கைது பண்ணியிருக்காங்க. இல்லை, நமக்கு என்ன தெரியுது, திமுக அதிமுகவில் வந்து எழுத்தில் தான் வித்தியாசம் வருமே தவிர கொள்கை எல்லாமே ஒன்று தான். அதுவும் இந்த கான்ட்ராக்ட் விஷயத்தில் இது இப்போ கூட பாருங்கள், திமுகவில் நிறைய பேர் வந்து வருத்தப்படுது. என்னங்க நீ அதிமுக பிரிவில் கான்ட்ராக்டாக இருந்தால் அதே ஆட்களுக்கு தான் இப்போவும் வந்து திமுக தலைமையை வந்து கான்ட்ராக்ட் கொடுக்குது. எங்களெல்லாம் மதிக்கவே மாட்டேங்குது. அதில் பாருங்கள், திமுக பாருங்கள், எனக்கு அதான் பிடிச்சிருக்கு அவங்ககிட்ட. அந்த திமுக வந்து வித்தியாசமாக இருக்காங்க பாருங்கள். நம்ம கட்சிக்காரங்க அப்படின்லாம் ஒரு பாரபட்சம் இல்லாமல் எவன் அதிகமாக காசு கொடுக்குறானோ கான்ட்ராக்டரு அவனுக்கு தான் கான்ட்ராக்ட். அவன் எந்த கட்சிக்காரனாக இருந்தான்னு நம்ம வந்து கட்சிக்கெல்லாம் நம்ம வந்து அனாவசியமாக கட்சி பேதம் பார்ப்பதில்லை. நமக்கு பணம் தான் முக்கியம், கல்லா தான் முக்கியம். கல்லா கட்டுவதில் அவன் எவ்வளோ நீ எவ்வளோ கொடுப்ப? 20%, நீ
ஐயா நீங்கள் சொல்லுங்கள் ஐயா, எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லுங்கள், கொடுத்துருவோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கான்ட்ராக்ட் செஞ்சுருவோம். 40 அது என்ன ஐயா 40, 45ன்னு சொல்லுங்க ஐயா. நம்பர் 4, 5, 9 நல்லா இருக்குங்க. நியூமராலஜி பிரகாரம் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லதுங்க. அவனுக்கு தான் கொடுப்பாங்க. அதிமுக பயிரில் இருந்த கான்ட்ராக்டர் இருந்தால் இவங்களுக்கு என்ன? எங்கே அதிகமாக வருதோ ஏலம் விட்டு, ரகசிய ஏலம் விட்டு செய்கிறாங்க. அந்த வகையில் அதிமுகவில் இருந்தபோது இது நடந்தது. இப்போ நம்ம திமுகவை சொல்லும்போது என்ன நீங்கள் எப்போ பார் திமுகவே எதிர்க்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தப்பு யார் செஞ்சாலும் சொல்லுவோம். என்ன அன்னைக்கு நடந்ததுக்கு இன்னைக்கு கைது வழக்குன்னு இப்போ தான் வெளியே வருது. அன்னைக்கு இருக்கும்போது நம்ம எழுதியிருப்போம் பத்திரிகையில், இன்னைக்கு இதை பற்றி பேசுகிறோம். ஓகே சார். அடுத்ததாக மயிலத்திலிருந்து சத்யநாராயணன் கேட்கிறார். ஆந்திர அமைச்சர் தனார்த்தன் ரெட்டியின் தம்பியை கோவில் விஐபி தரிசனம் செய்ய அனுமதிக்காததால் கோவில் ஊழியரை கன்னத்தில் அறைந்துள்ளாரே தம்பி. ஏதோ ஒரு லட்சுமி நரசிம்ம கோயில் என்னமோ ஒன்று கர்னூல்லையே எங்கேயோ. அவர் போய் விஐபி லைனில் போய் நான் அமைச்சரோட தம்பின்னு, ஜனார்தன் ரெட்டின்னு யாரோ ஒரு அமைச்சர் இருக்கார் சந்திரபாபு நாயுடுடைய ஆட்சியில். அவர் அவர் தம்பி போய் கோயிலில் இருக்கார் ஏதோ ஒரு விஐபியில். ஓரமாக வான்ட்டான். நான் அமைச்சர் தம்பின்னா, அமைச்சர் தம்பியாக இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே இந்த விஐபியில் வர முடியாதுன்ட்டான். அமைச்சரோட தம்பி என்ன பார்த்து நீ சொல்கிறேன்னு சொல்லி அந்த ஊழியரை ஆரம்பிச்சிட்டார். இதுதான் அந்த கேள்வி. எப்பவுமே இந்த தம்பிகளால் தான் பிரச்சனை. அது ஆந்திராவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி. தம்பினாலே சார்னாலும் பிரச்சனை, தம்பினாலும் பிரச்சனை. ஆனால் என்ன பாருங்க வித்தியாசம், அங்கே ஆந்திராவில் ஒரு தம்பியால் ஒரு கோயிலில் விஐபி தரிசனம் கூட வாங்க முடியல. தமிழ்நாட்டு தம்பியாக இருந்தால் 500 கோடி ரூபாய்க்கு ஈசிஆரில் பங்களா கட்டுறாங்க, 250 கோடி ரூபாய்க்கு வாட்ச் வாங்கி கட்டுறாங்க, 40 லட்சத்துக்கு 45 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பேக்குன்னு சொல்லி 40 நடிகையை கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் அவங்களுக்கு எல்லா வசதிகள் வாய்ப்புகள்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க, பார்ட்டி வச்சு. இங்கே தம்பிகள்னா எவ்வளோ மரியாதை பாருங்க. ஆந்திரா தம்பிகள் நம்ம 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 அண்ணன் 10 rupees இருக்கார, அவருடைய தம்பி பாருங்க 2 வருஷம் துபாய் இல்லை, அவர் சிங்கப்பூர் போயிட்டார், அமெரிக்காவில் இருக்கார், எங்கேயும் போல, இங்கே இந்த அம்ஜிகரையிலேயே இது ஈசிஆர்லேயே இங்கே இருந்தார். திடீர்னு ஒரு நாள் வந்தார், போனார் கோர்ட்டுக்கு, 10 நிமிஷம் இருந்தார், அவர் சரண்டர் ஆனார். 50,000 ரூபான்னு 2 பேர் ரெடியாக வச்சுருந்தாங்க, ஷூரிட்டி போட்டாங்க. போட்டோன்னே அடுத்த 5 நிமிஷத்தில் நிருபர்கள்லாம் வர்றதுக்கு முன்னால் எஸ்கேப்பு. இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல. இப்போ அவருக்கு இருதய சிகிச்சைக்காக அமெரிக்கா போகணுன்னு கேட்டுட்ருக்காரு. அவர் அண்ணன் மந்திரியாக இருந்தவரை காவேரியில் இருதய அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டாரு. அது பண்ணிக்கிட்டாருன்னு சொல்ல முடியாது, பண்ணிக்கிட்டே தான் சொன்னாங்க. அப்படி வச்சு போனோம், நமக்கு தெரியாதுல்ல, நம்ம பார்க்கல இல்லை, பண்ணிக்கிட்டு தான் சொன்னாங்க. சில பேர் இல்லைன்னாங்க, அது தெரியல, ஏதோ நடந்தது. ஏங்க அது காவேரியில் பண்ணுங்க, தாமிரபரணியில் பண்ணுங்க, எங்கே உங்களுக்கு வேண்டிய ஆஸ்பத்திரி எங்கேயோ அங்கே பண்ணிங்க. இல்லை முதல்வரே நம்பி போகக்கூடிய நீங்கள் அதுக்காக அரசு ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு சொல்லணும். அதெல்லாம் பாமர மக்கள் போகிறதுக்காக. உங்களை மாதிரி மன்னர் பரம்பரையில் பெரிய இடத்து பிள்ளைங்கள்லாம் நீங்கள் தனியார் ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும், அது வேறு விஷயம். இங்கே தம்பின்னா என்ன மரியாதை இருக்குது பாருங்கள். தமிழ்நாட்டில், ஆந்திராவில் பாருங்கள், ஒரு கோயில் தரிசனத்துக்கு மிஞ்சி போனால் ஒரு 500 ரூபாய் டிக்கெட் வாங்கியிருந்தா ரொம்ப மரியாதையாக கொண்டு போய் உள்ளே விட்டுருப்பாங்க. இதனால தான் தமிழ்நாட்டில் பாருங்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இப்போ கொஞ்சம் போன தடவை கூட கேட்டீங்க, போன வாரம் நம்ம இந்த வாரம் சிவகாமி பேசும்போது கூட, பழனி கோயிலில் 150 ரூபாய்க்கு ஃபோட்டோ எடுக்க விடுறாங்க. ஆனால் கேமரா தடை. பேசலாமா இல்லையா? ஆமாம், கேமரா தடை. ஆனால் ஒரு ஃபோட்டோ எடுத்தால் 150 ரூபா கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ கொடுத்து. நாங்கள் எப்படிலாம் சிஸ்டம் வச்சுருக்கோம். அப்புறம் ஏதோ முன்னால் திருச்செந்தூர் கோயிலே என்னமோ, அதாவது வெளி மாநிலத்திலிருந்து வருபவர்களுக்கு தனியாக ஒரு கியூ வச்சு சிறப்பு தரிசனம் பண்ணலான்னு ஒரு விதிமுறை இருக்குது. வெளி மாநிலத்திலேருந்து வர பயணிகளை அதிகரிக்க வேண்டும், இந்த டூரிஸ்ட் பக்தர்களை. அப்போது யாரெல்லாம் 1000 ரூபா கொடுக்குறானோ அவன் வெளி மாநிலம், அவன் கடைசியில் நம்ம பக்கத்தில் தான் இங்கேருந்து தான் வந்திருப்பான், 10 கிலோமீட்டர் தள்ளி தான். 1000 ரூபா கொடுத்தான். ஒரு ஆள் வீடியோ வந்துச்சு, ஒரு மஞ்சள் பை வச்சுக்கிட்டு அந்த கோயில் பணியாளர் ஒருத்தர் அப்படி கையில் வச்சுக்காரு, யார் 1000 ரூபா உள்ளே போகணும். இப்போ எந்த மாநிலம், ஆதார் கார்டு, ஐடி கார்டு எதுவுமே கிடையாது. அவன் வெளி மாநிலம்னு எப்படி தெரியும்? நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் இந்த கோயில் கியூவெல்லாம்?
இது ஆந்திராவில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே புரியலையே. அவன் அமைச்சரோட தம்பி, அமைச்சரை விட அமைச்சரோட தம்பிக்கு தானேங்க அதிகாரம் அதிகம். இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா தம்பிகளுக்கு தானே அதிகாரம். டாஸ்மாகுடைய எம்டியை கூப்பிட்டு எங்கெல்லாம் வந்து எவ்வளோ வாங்கணும், என்னைக்கு எவ்வளோ வாங்கணுன்றதை வந்து டிசைட் பண்ணது தம்பி. ஆஃப்டர் ஆல் ஒரு கோயிலில் ஒரு விஐபி தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு தம்பி என்ன ஆந்திரா வந்து முன்னேறவே இல்லைங்க. தமிழ்நாடு எவ்வளவு இப்போ தான் எனக்கு புரியுது. முதல்வர் வந்து திருப்பி சொல்கிறார்ல, தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கிறது. கரெக்ட். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான அந்த ஆட்சியில் முதல் மாநிலமாக இருக்கிறது. பாருங்க, தம்பிகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தம்பிகளுக்கு எவ்வளவு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆந்திரா என்னங்க, ஆந்திரா ஒரு கோயில் கியூவில் போய் நிற்கிறதுக்கு 500 ரூபாய் கொடுத்தா நிற்கக்கூடிய ஒரு கியூவில் உள்ள விட மாட்டேன்ட்டான். அது எதாவது தமிழ்நாட்டு தம்பியா இருக்கிறது தாங்க பெருமை. ஓகே சார். அடுத்து கோவையிலிருந்து சேரநாதன் கேட்கிறார், தமிழகத்தில் ஆட்சி மாறினால் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு செய்யும் நலத்திட்ட உதவிகள் அதிகரிக்குமா? அதாவது முதல்ல வந்து மத்திய அரசு, இதே மத்திய அரசு இருந்தால் கூட இப்போ திமுக அரசில் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே திட்டங்களில் திமுக அரசு ஒத்துழைக்காததால் தடைப்பட்டு நிற்கும் ரயில்வே திட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு லிஸ்ட்டு பார்த்தேன். திண்டிவனம் திருவண்ணாமலை ரயில்வே லைனு, அத்திப்பட்டு புத்தூர், மொரப்பூர் தருமபுரி, மன்னார்குடி பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை, இதெல்லாம் வந்து அவங்க வந்து சாங்ஷன் பண்ணிட்டாங்க. இவங்க நிலம் பார்த்து கொடுக்கணும். தண்டவாளம் போனோன்னா ரயில்வே தடம் அமைக்கணும்னா தமிழ்நாடு அரசு ஒத்துழைக்கலை என்றது ஆர்வம் காட்டவில்லை. அதனால் இந்த ரயில்வே திட்டங்கள் தடைப்பட்டு நிற்கின்றன. அப்போது மத்திய அரசு வந்து இந்த அரசு வந்தால் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அதிக பயன்கள் கிடைக்கும், இந்த அரசு வந்தால் கிடைக்காதுங்கிறதெல்லாம் நான் நம்பலை. நம்ம ஒத்துழைச்சா கிடைக்கும். நீங்கள் அரசியல் காரணங்களுக்காக இதையே வந்து மத்திய அரசு வந்து என்ன செய்யணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒன்று நல்லது தப்பித்தவறி நடக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்தால், ஐயா நீங்களே உங்கள் ஆட்களை பார்த்து நிலத்தை வாங்கி கொடுங்க, இந்த ரயில்வே கான்ட்ராக்ட் எல்லாம் வந்து நீங்கள் சொல்கிற தம்பிகளுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம் சொல்லலாமா? இல்லையா? நடக்கும் வேலை முடிச்சிடுவோமா இல்லையா? கிளாம்பாக்கத்தில் பண்ணோமா? கிளாம்பாக்கத்தில் நடந்ததா? ஓசூர் விமான நிலையத்துக்கு வந்ததா? பரந்தூர் விமான நிலையத்தில் வந்ததா? சொன்னீங்கன்னா மாப்பிள்ளையை கூப்பிட்டு, மாப்பிள்ளைன்னா நான் சொல்கிறது வந்து அவங்கவுங்களுக்கு வீட்டில் ஒரு புள்ள இருப்பாங்க, மாப்பிள்ளை இருப்பாங்க, யாராவது இருப்பாங்க. யார் ஃப்ரீயாக யார் வந்து அதுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கோ மாப்பிள்ளையை கூப்பிட்டு, அது ஏன்ப்பா திருவண்ணாமலை, இது திண்டிவனம் திருவண்ணாமலை, அந்த இடத்துல நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் வேணும் சொன்னால் அவர் வந்து யாரையோ வட்டத்தையோ சதுரத்தையோ கூப்பிட்டு கரெக்டாக வந்து செட் பண்ணி அது பண்ணிட்டு போகிறாரு. ஐயா என்ன வேணும்னு தெளிவாக வந்து தமிழ்நாடு அரசுக்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவங்க அதை செஞ்சு முடிச்சிருவாங்க. அது புரியாமல் தமிழ்நாடு அரசு ஒத்துழைக்கவில்லை, எங்களுக்கு வந்து நிலம் வாங்கி தர வந்து அவர்கள் ஆர்வம் காட்டவில்லை. அவர்களுக்கு வேண்டியதில் நீங்கள் ஆர்வம் காட்டினால் அவர்கள் அந்த ஆர்வத்தை பதிலுக்கு காட்டுவார்கள். அதனால் நீங்கள் மத்திய அரசு எதுங்கிறது முக்கியம் இல்லை. எங்களுடைய ஆர்வம் எதுவோ அதை நீங்கள், எங்களுடைய பசியை நீங்கள் வந்து தீர்த்தால் சரி. உங்கள் பசி எவ்வளோ அடங்கும்? 2 லட்சம் கோடியில் அடங்குச்சா, 5 லட்சம் கோடியில் அடங்கிச்சா, 10 லட்சம் கோடியில் அடங்கிச்சா? ஐயா 100 லட்சம் கோடியாக இருந்தாலும் எங்களுக்கு பசித்து கொண்டே தான் இருக்கும். நாங்கள் மேன்மேலும் இந்த பகாசூரன் மாதிரி நாங்கள் வந்து அது பாட்டில் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், உள்ளே போகிறதே தெரியாது. நீங்கள் பாட்டில் சமைச்சு கொட்டிக்கிட்டே இருக்கணும், கேள்வியே கேட்கக்கூடாது. எங்களுடைய திராவிட மாடல் அந்த வகையில் மத்தியில் யார் ஆள்கிறார்கள் என்பது முக்கியமில்லை, அவர்கள் எங்களுக்கு என்ன வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறார்கள் என்பதுதான் முக்கியம். அதை மட்டும் பார்த்துங்க. ஓகே சார், இன்றைய கேள்விகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு சார். இன்றைய நாள் காதோடு ஒரு பாட்டு ஒன்று சொல்கிறேன். அதெல்லாம் அந்த காலத்தில் பாட்டு, பக்தி பாட்டு. நீங்கள் தான் இளைஞர் தாடியெல்லாம் வச்சுருக்கேன்னு வேறு என்ன பயமுறுத்திட்டீங்க, என்னத்த சொல்கிறது? சொல்லுங்க சார். மனமைக்கு சந்தனம் அழகிய குங்குமம் ஐயா உனது மங்கள மந்திரமே. அப்புறம் ஒரு ஊர் பேர் வரும், ஒரு கோயில் பேர் வரும். மனமைக்கு சந்தனம் அழகிய குங்குமம் ஐயா உனது மங்கள மந்திரமே. மூச்சு விடாமல் பாடுவார் மதுரை சோமன். ஆமாம்,
மருதமலை மாமணியே முருகையா. சரி, ரைட்டுங்களா? அந்த கோயிலில் கொஞ்ச நாள் முன்னால் குடமுழுக்கு நடந்தது. ஆமாம். 4 கோடி ரூபா வசூல். நீங்கள் உடனே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அறநிலையத்துறைக்கு 4 கோடி ரூபா வசூல் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த குடமுழுக்க வச்சு நம்ம ஆளுங்க சனாதனத்தில் நம்பிக்கை இல்லாத பகுத்தறிவாளர்களான நம்ம ஆளுங்க வசூல் பண்ணது. அங்கே உள்ள துணை ஆணையர் அறநிலையத்துறை அவர் மூலமாக அது ஒரு நெட்வொர்க் வச்சுருப்பாங்கல்ல, இந்த வந்து பார்க்கணுமா 1000 ரூபா சொன்னது தான், இந்த பையில் 1000 ரூபா அந்த மாதிரி வந்து வசூல் பண்ணதில் 4 கோடி ரூபா. அறநிலையத்துறைக்கு உண்டியில் போடுற காசை பற்றி நம்ம பேசலை, அர்ச்சகருக்கு தட்டில் போடுற காசை பற்றி நம்ம பேசலை. தரிசனத்துக்கு உனக்கு அர்ச்சனை பண்ணி தர்றேன், உனக்கு அதை பண்ணி தர்றேன், அதில் உள்ள கான்டாக்டு, அதில் உள்ள இது மாதிரி விஷயங்கள், அந்த இது பந்தல் போடுறது, அது எல்லா விஷயத்தையும் 4 கோடி ரூபா பண்ணிட்டு. சரி, இது வழக்கமாக இப்போ புரியுதா உங்களுக்கு? 3000 குடமுழுக்குகள் நடத்தி இருக்கிறோம். நான் கூட முன்னால் நிறைய கேட்டிருக்கேன். 40,000 கோயில் இருக்குது, 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குடமுழுக்கு. ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு 3000 3500 கோயில் குடமுழுக்கு பண்ணணும் ஒரு சராசரியாக. 4.5 வருஷத்தில் நீங்கள் வந்து 3000 தான் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? செய்ய வேண்டியதில் 25% தான் கோயிலுக்கு செஞ்சுருக்கீங்க. இன்றைக்கி நீதிமன்றத்தில் போன வாரத்தில் கூட பல கோயில்களில் சில 1000 கோயில்களில் ஒருவேளை விளக்கேற்றுவதற்கு கூட பணம் இல்லை என்று யார் சொல்வது? அறநிலையத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கு. இங்கே ஏதோ ஒரு மலையில் 4 கோடி ஒரு குடமுழுக்கில் வசூல் பண்ண முடியுது. இதில் தமாஷ் வந்து அது எல்லா கோயில்லையும் இப்போ அங்கே பண்ணாங்க, இங்கே பண்ணாங்க, மயரத்தில் கேட்டாங்க, மன்னார்குடியில் கேட்டாங்கங்கிற மாதிரி எல்லா ஊர்லேயும் குடமுழுக்கு பண்ணாங்க, வசூல் பண்ணாங்க. இதே மாதிரி தான் ஒரு இடத்துல 4, ஒரு இடத்துல 8 கோடி, ஒரு இடத்துல 3 கோடி, ஏதோ ஒன்று. இதில் என்ன பண்ணார்? ஒரு நிருபர் ஒருத்தர் வந்து, அங்கே தான் நீங்கள் வந்து சுவாரஸ்யம் காதோடு, ஒரு நிருபர் நம் இனத்தை சேர்ந்தவர். ஆனால் வந்து அவர் வந்து நம்ம இனத்தை சேர்ந்தாலும் நமக்குள்ள பாகுபாடு இருக்கு. அவர் ஆர்எஸ்பி. அங்கே ஆர்எஸ்பி இனத்தை சேர்ந்தவர் அவர், அந்த வகையானவர். அவர் வந்து ஒரு தினப்பத்திரிகையுடைய நிருபர். முன்னாலெல்லாம் அவசரமாக இருந்ததுன்னா நம்ம வந்து அது கொடுப்போம், இப்போ அது இல்லாமையே போச்சு. ஓகே ஓகே. முன்னாலாம் அவசரமாக வேணும்னா ஸ்டார்ட் இமிடியட்லி தபால் நிலையத்திலிருந்து ஆமாம் அப்படின்லாம் கொடுப்போம். இப்போ அது நிறுத்திட்டாங்க. சரி விடுங்க, அது ஏதோ ஒரு பத்திரிக்கை. அந்த பத்திரிகையோட உள்ளூர் நிருபர் அவர் வந்து அந்த துணை ஆணையர்கிட்ட வந்து, ஏங்க 4 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கீங்க, உள்ளூரில் நாங்கள் மீடியா நிருபராக இருக்கேன், ஒரு மரியாதையே இல்லையே, பெருசாக ஒன்றும் கொடுக்க வேணாம், ஒரு 5 லட்சம் ரூபா கொடுங்க, இல்லைன்னா இந்த 4 கோடி ரூபா வந்து வெளிச்சம் போட்டு காட்டுவோம். உடனே அவர் என்ன பண்ணார்? ஐயோ, இதை நாம் வந்து சாதாரணமாக நமக்கு கொடுத்த எச்சரிக்கை கடிதமாக நம்ம வந்து நினைக்கக்கூடாது, இதை நாம் தந்தி போல பாவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார்? ஆனாலும் மனசு வருமா? 4 கோடி வாங்கி அவரேவா வச்சிட்டு இருப்பார்? கண்டிப்பாக கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்துருப்பார்ல. எவ்வளோ மேலே போக வேண்டியிருக்கு போகணும். அதில் அவர் எவ்வளவு ரீட்டைன் பண்ணாருன்னு தெரியாது. 10%, 20% இருக்குது, மிச்சம் 70-80% எங்கே போச்சு சொல்ல முடியுமா அவரால்? அவர் என்ன பண்ணார்? என்னால் பணமெல்லாம் கொடுக்க முடியாது, கொடுக்க வேண்டிய இடத்துக்கெலாம் அதெல்லாம் போய் சேர்ந்துருச்சு, பட்டுவாடா முடிஞ்சு போச்சு. அதனால் என்ன பண்ணுங்க, கோயிலுக்குள்ளே ஒரு சின்ன பூங்கா ஒன்று, அந்த பூங்காவை நீங்கள் அமைச்சுங்க, அதுக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன். அங்கே பூங்காவில் உங்களுக்கு வேணுங்கிறவங்க கிட்ட விளம்பரம் வாங்கிக்கிங்க. இது கோயில் மருதமலை நடத்துறது தமிழக அரசின் அறநிலையத்துறை. அதில் யாரோ ஒரு பத்திரிகை நிருபருக்கு ஒரு பூங்கா வச்சுங்க உள்ள. அந்த பூங்காவை வந்து அதில் வந்து மெயின்டைன்டு பை எக்ஸ் குரூப்பு, இந்த சில்க்ஸு, அந்த நகை கடை, இந்த நகை கடை அப்படின்னு போட்டு விளம்பரம் வச்சுங்க.
வச்சுங்க. அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்கு வச்சுங்க. ஆட்சி முடிகிற வரைக்குமாவது வச்சுக்கணும். ஒரு 6 மாதம் 8 மாதமாவது இருக்குது வச்சுங்க. அப்படின்னா உங்களுக்கு வேண்டிய அந்த 5 லட்சத்துக்கு என்கிட்ட கேட்காதீங்க, அந்த விளம்பரத்து மூலமாக வச்சுங்கன்னு சொல்லி விளம்பரம் வச்சு வசூல் பண்ணியிருக்காங்க. இந்த பூங்கா விளம்பரம் 5 லட்சத்துக்கு மேலேயே வசூல் பண்ணிட்டார். ஒரு கோயில் இவ்வளோ பேர் வராங்க, இவ்வளோ பேர் வர இடத்துல ஒரு முக்கியமான இடத்துல வந்து எக்ஸ் சில்க்ஸு, ஒய் ஜுவல்லர்ஸு, இப்படி அந்த உள்ளூரில் பரவலாக பிரபலமாக இருக்கக்கூடிய நகை கடைகள், துணி கடைகள், அதுதானே அதிகமாக கொடுப்பாங்க இந்த மாதிரி விளம்பரங்கள்லாம். அப்படி வந்து வரிசையாக ஒரு சின்ன எல்லா கோயில்லையும் நந்தவனம்னு உண்டு. அந்த 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 நந்தவனத்திலேருந்து பூ பறித்து தான் சாமி எடுத்துகிட்டு போவாங்க கடவுள். அந்த மருதுமலைனா அந்த எந்த கடவுளோ அந்த கடவுள். அப்போ அந்த பூங்கான்னு ஒன்று, அது நந்தவனம்னு சொல்லுவாங்க, பூங்கான்னு சொல்லுவாங்க. அந்த பூங்காவில் விளம்பர உரிமைகளை எந்த வித ஒரு ஆர்டர் கீடர் ஜிஓ எதுவும் கிடையாது, டெண்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தம்பி நீ விளம்பரம் வச்சுக்க அப்படின்னு சொல்லி அவர் விளம்பரம் வச்சு, முட்டாள்தனமாக முதல்ல போய் 5 லட்சம் பணம் கேட்டோமே, அதோட இவ்வளோ அதிகமாக வரும்னு தெரிஞ்சிருந்தா, இது போன வருஷமே இது தெரிஞ்சிருந்தா நம்ம முதலையே கேட்டிருக்கலாமே. ஓடுது. தமிழ்நாட்டில் ஆட்சி எப்படி இருக்கிறது, அறநிலையத்துறை எப்படி இருக்கிறது, மீடியா எப்படி இருக்கிறது, 3த்துக்கும் என்னால் முடிஞ்சது காதோடு சொல்லிட்டேன். புரிஞ்சது? ஓகே சார். காதோடு அருமை, மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் அருமை. அடுத்த நேர்காணலில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம்.